இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல் 1. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளர்களின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 1 நாம் நல்லவர்களா பொல்லாதவர்களா என்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நல்லவர்கள் என்று சொல்லும் போது இவர்கள் மோயிசனிடம் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளை கடைபிடித்து, அது திருச்சட்டம் என்று அழைக்கப்படுகிறது, அந்த திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி தங்கள் வாழ்வை நடத்துபவர்கள், நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்கள். இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ்க்கை நடத்துபவர்கள். இவர்கள் தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே ஆண்டவரின் ஆசி பெற்று வெற்றி பெறுபவர்கள். ஆனால் பொல்லாதவர்கள் என்று கூறும் இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தீமை செய்பவர்கள், தீய வழியில் நடந்து மற்றவர்களை துன்புறுத்தி மகிழ்ச்சி காண்பவர்கள். பாவிகள் என்பவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் தீய வழிகளில், தீய நாட்டத்தில், தீய பார்வைகளோடு, சொற்களோடு செயல்களை செய்பவர்கள். இவர்கள் எப்பொழுதுமே தாங்கள் கெடுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் தீய வழியில் இழுத்து செல்பவர்கள். இகழ்வார்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் மற்றவர்களை பழி சொல்லி அவர்களை துன்புறுத்தி மகிழ்ச்சி காண்பவர்கள். இத்தகையவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை மதிக்காமல் நடக்கக்கூடியவர்கள். நமக்கு ஆண்டவர் இன்று கொடுக்கும் அழைப்பு, நாம் நல்லவர்களா பொல்லாதவர்களா? நல்லவர்கள் நற்பேறு பெற்றவர்கள். நாம் நற்பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமென்றால் ஆண்டவரின் திருச்சட்டத்தை மதித்து அவர் சொல்லும் வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். முயற்சிப்போம். அதற்கு தேவையான அனைத்து அருள் ஆசீரையும் ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம். தூய ஆவின் அருளும் ஆசீரும் நம்மோடு இருந்து கடவுளின் திருச்சட்டத்தை மதித்து அதன்படி நடக்க நமக்கு துணை செய்வாராக. கடவுளின் ஆசி உங்களோடும் என்னோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you.